சான்ஸ் தானே, வாங்கிருவோம். எப்படி கோவிந்தா? பிரபலமானவங்க தானே சவால பாட முடியும். இவனை பிரபலமாக்கிட்டா புரியலையே. போக போக தெரியும் இந்த கோவிந்து யாரென புரியும். அதோ அங்க வெறிநாய் விரட்டுற மாதிரியே ஓடி வரானே, அந்த ஆம்பளைய பாத்தியா? ஆமா. அவன் தான் நான் சொன்ன சபா செக்ரட்டரி. ஓஹோ. அவங்கிட்ட போய் நான் சொன்ன மாதிரியே பேசுங்க. என்ன சார் இது சுத்த காட்டுற மாதிரி? பீச்ல வேஷ்டி கட்டிட்டு ஜாக்கிங் பண்றே, யாரா பார்த்தா சிரிக்க மாட்டா? என்ன சார் இது சுத்த பொறிக்கு மாதிரி? பீச்ல இப்படி அண்டர்கிரவுண்ட் ஓடிக்கிட்டு இருக்கீங்க, யாராவது பார்த்தா உதைக்க மாட்டா? கண்ட்ரீஸ் சிட்டிஸ். நீங்க சண்முக சபா செக்ரட்டரி தானே? ஆமா. என்ன விஷயம்? வர்ற 18ஆம் தேதி உங்க சபாவில் நடக்க போற பாம்பே பாடகர் விஸ்வநாத் கச்சேரிக்கு ஒரு 50 டிக்கெட் கொடுக்க முடியுமா? முடியாது. அடச்சி, அப்படி ஒரு ப்ரோக்ராம் இருந்தா தானே நான் டிக்கெட் கொடுக்கறதுக்கு. ஒருவேளை மியூசிக் அகாடமில இருக்குமோ, அங்க போய் பார்க்கலாம். ஆமா. சீக்கிரமா 2 லிட்டர் பெட்ரோல் போடியா, சண்முக ஹாலுக்கு போகணும். சண்முகால என்ன சார் விஷயம் தெரியுது உனக்கு? வர 18ஆம் தேதி பாம்பே பாடகர் விஸ்வநாத் சாரோட ப்ரோகிராம் இருக்கு. 50 டிக்கெட் ரிசர்வ் பண்ண போறேன். லேட்டா போனா கிடைக்காதியா, சீக்கிரம் போடு. விஸ்வநாத் ஒண்ணுமே புரியலையே. குட் மார்னிங். என்னங்க இன்னைக்கு இவ்வளவு கும்பல்? என்னடா இது ஒரே கூட்டா? யாரோ விஸ்வநாத்தா, அவர் நம்ம சபாவில பாடுறாருன்னு நினைச்சுக்கிட்டு ஆளுக்கு டிக்கெட் கேட்டு தொல்லை பண்றாங்க சார். யார் சார் அந்த விஸ்வநாத்? விஸ்வநாத். வணக்கம் சார். வணக்கம். நான் குவீன் மேரிஸ் காலேஜ் ஹாஸ்டல் செக்ரட்டரி. எங்க கேர்ள்ஸ் எல்லாம் விஸ்வநாத் ப்ரோக்ராமை கேட்கணும் ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. எனக்கு ஒரு 300 டிக்கெட்ஸ் போதும் சார். இந்தாங்க பணம். சாரிமா, விஸ்வநாத் ப்ரோக்ராம் எங்க சவால் இல்ல, வேற ஏதாவது சவால் இருக்கலாம். முடிஞ்சா அடுத்த மாசம் எங்க சவால் அரேஞ்ச் பண்றேன். என்ன சார் இது? விஸ்வநாத்தோட இசை வெள்ளத்துல நீந்தணும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 4-5 நாளா குளிக்காம காத்துட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டீங்களே சார். அவங்கள நான் எப்படி போய் கன்வின்ஸ் பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. இதெல்லாம் ஒரு சபா, இந்த மூஞ்சில ஒரு செக்ரட்டரி. விஸ்வநாத் யார் அந்த விஸ்வநாத்? அந்த விஸ்வநாத்தே நான் தான் சார். ஐயோ, நிக்கிறே, உட்காருங்க. நான் செஞ்ச பாக்கியம், உட்காருங்க. என்ன சார் இது? டாக் ஆஃப் த டவுனே நீங்க தான். இப்படி சிம்பிளா இருக்கல. சொல்லுங்க. அப்புறம் உங்க சபால ஒரு ப்ரோக்ராம் வேணும் சார். உங்களுக்கு இல்லாத ப்ரோக்ராமா? பேஷா பண்ணி விடலாம். ஆனா இந்த மாச கடைசி வரைக்கும் ப்ரோக்ராம் ஃபுல்லா இருக்கே. சரி சார், அப்ப நான் நெக்ஸ்ட் மந்த் வரேன். இருக்கா? இப்படி பொசுக்கு எழுந்து போட்டா எப்படி? தெரியவா, எங்க சபாவை தேடி வந்திருக்கேன். ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போங்க. சார் கோச்சுக்கல, என்ன ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். என்ன சார்? ஒண்ணுமில்லை, எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் மூர்த்தின்னு பேரு. அவருக்கு நாளைக்கு கல்யாணம். அவர் மேரேஜ் ரிசப்ஷன்ல நீங்க பாடி தரணும். அப்பதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன யோசிக்கிறேன்? கல்யாணம் கேவலமா நினைக்காதே. பெரிய எடுத்து கல்யாணம், பெரிய பெரியவெல்லாம் வருவா. உங்களுக்கும் கௌரவமா இருக்கும். சரின்னு சொல்லுங்க. இந்தாங்க அட்வான்ஸ். இந்த 500 ரூபாய் கரெக்டா இருக்கா எண்ணி பாரு. தேவையில்லை, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓ மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. என் கண்ணு முன்னாலே எண்ணி பாரு. அப்புறம் 100 ரூபாய் குறையுது, 200 ரூபாய் குறையுதுன்னு சொல்லி அதுக்கு வேற ஒரு வாரம் டென்ட் அடிச்சிட போற. 50 ரூபாய் குறையுது. அடி பாவி, நீ உருப்படுவியா? உனக்கு இதெல்லாம் அடுக்குமா? கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? கேவலம் ஒரு 10 ரூபாய் எடுத்ததுக்கு 50 ரூபாய் குறையுதுன்னு போய் சொல்றிய. ஊருக்கு போறாளே, இவன் நல்லபடியா போய் சேரணுமேன்னு அர்ச்சனை பண்ணணும்னு எடுத்தேன். கொடுத்துடுறேன். 10 ரூபாய் சொன்னா தர மாட்டேன், அதான் 50 ரூபான்னு போய் சொன்னேன். பரதேசி நாயே. கோபத்துல தன்னை பத்தியே அடிக்கடி பேசிக்குவான். அதான் இவன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஷை டைப். சரி சரி, சீக்கிரம் கிளம்பு. எங்களுக்கு 1007 வேலை இருக்கு. அது என்ன 1007 வேலை? மொத்தம் 1008 வேலை இருந்தது.
உன்னை அனுப்புற ஒரு வேலை முடிஞ்சது, மீதி 1007 வேலை. நான் பொறுப்படுறேன் மேன். இத்தனை நாள் உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிரு மேன். சீக்கிரம் அந்த காவேரியை கல்யாணம் பண்ணிடு என்ன. நான் எங்க இருந்தாலும் நீயும் காவேரியும் சந்தோஷமா இருக்கணும்னு தினம் தினம் சாமியை வேண்டிக்குவேன். போயிட்டு வரேன் மேன். இருக்கும்போது பணத்துக்காக கஷ்டப்படுத்தினா, போகும்போது மனசை கஷ்டப்படுத்திட்டா. விச்சு, நான் வரேன் விச்சு. நான் வரேன் கோவிந்த். இந்த ஆம்பளைங்களை பாரு. இந்த அனாதைக்கும் ஒரு சொந்தம் கொடுத்த உனக்கு என் கல்யாண பரிசு. டேய், என்னடா ஒரு பெரிய இடத்துல பாட போற, நல்லதா ட்ரெஸ் பண்ணணுமே, மரியாதையா போகணுமேங்கிறது இல்லாம இருந்த 500 ரூபாயும் இப்படி கொலுசு வாங்க கொடுத்துட்டிய. ஏய், நான் வாழ்றதே என் காவேரிக்காக தான்டா. இது வரைக்கும் எனக்குன்னு எந்த ஆசையும் இல்ல. இந்த உலகத்துல எனக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா என் காவேரி மட்டும் இருந்தா போதும். அது சரி, கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. அதுக்காக இப்ப இப்படியாவா கச்சேரிக்கு போற? என்னடா பண்றது? என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் தானே போட முடியும். கோட்டு சூட்டா போட முடியும். ஓட்டு சூட்டு. கோட்டுக்கு சீக்கிரம் பட்டன் தையா. ஆளை பாரு, அவசரமா கல்யாணத்துக்கு போனல, உன்னோட பெரிய தொல்லையா போச்சியா. என்னையா அது? கோட்ல ரோஜா பூ போட சொன்னா ரோஜா மொட்டு போட்டு வச்சிருக்கேன். ஆமா, இவர் பெரிய ஜவஹர்லால் நேரு. இவருக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். சும்மா போட்டு போங்க, கல்யாணத்துக்கு போறதுக்குள்ள மொட்டு மலந்துரும். நீ போய் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணு, நான் இப்ப வந்துடுறேன். ஹலோ, இந்தாப்பா. எதுடா அது? டெய்லர் கடையில வாடகைக்கு எடுத்தேன். 10 ரூபாய் வாடகை. நாளைக்கு திருப்பி கொடுத்துடலாம். நிறுத்தா. டெய்லர் கடையில இருந்து என் கோட்டை திட்டு வந்து இங்க பாட்டு வரையா பாடுற? எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க இந்த மாதிரி? போய் இந்த திருட்டு பையன் தான் உங்களுக்கு பாடம் கிடைச்சானா? Hey, what's going on here? என்னங்க, உங்களுக்கு பாடுறதுக்கு வேற நல்ல ஆள் கிடைக்கலையா? இவர்தான் கிடைச்சாரா? பாருங்க, இப்ப எவ்வளவு அசிங்கமா போச்சு. என்ன பண்ண சொல்ற? அந்த சபா செக்ரட்டரி தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு. நானும் ஒண்ணு ஆசைப்பட்டேன், இல்லன்னு சொல்லல. இப்ப எனக்கு ஆசையை விட அந்தஸ்து முக்கியமா படுது. வெறும் ஆசையை வச்சுட்டு அந்தஸ்து அடைய முடியாது. ஆனா அந்தஸ்து மட்டும் இருந்தா போதும், ஆசைப்பட்டதெல்லாம் அடையலாம். எனக்காக நீ 5 வயசுல கஷ்டப்பட்ட, 10 வயசுல கஷ்டப்பட்டங்கிறதுக்காக ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் ஆயுசு பூரா கஷ்டப்பட முடியுமா என்ன? 10 பேர் மதிக்கிற மாதிரி கௌரவமான வேலையில இருக்கிற நான் எங்க? 10 பைசா கூட வழி இல்லாம இருக்கிற நீ எங்க? ஒரு பொறுத்த வேண்டாம். அவர்கிட்ட கார் இருக்கு, பங்களா இருக்கு, பெட்டி நிறைய பணம் இருக்கு. ஆனா உன்கிட்ட என்ன இருக்கு? சொந்தமா ஒரு Dress வாங்க கூட வக்கில்ல. உனக்கெல்லாம் இருக்கு லவ். சோத்துக்கே லாட்டரி அடிக்கிறவ நீ, உனக்கெல்லாம் இருக்கு கல்யாணம். ஒண்ணுமே இல்லாத உனக்கு பொண்டாட்டியானா ஊரே என்ன பார்த்து சிரிக்கும்.
ஆனா அவருக்கு பொண்டாட்டியா இருக்கிறதால நீ மட்டும் தான் என்ன பார்த்து சிரிப்ப. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. சும்மா அழறத விட்டுட்டு அடுத்த வேளை சோத்துக்கு வழிய பாரு.